Hi friends, welcome back to Tamil Vlogger Unboxing channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெஞ்ச்மார்க் மல்டிபர்பஸ் ஸ்டட் ஃபைண்டர். இதோட ப்ரைஸ் $39.99. ஸோ இதை நான் டொரண்டோவில் ஹோம் ஹார்ட்வேரில் வாங்கினேன். நீங்கள் இந்தியாவிலையோ இல்லை மற்ற கண்ட்ரிஸில் இருக்கீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டோர்லேயோ இல்லைனா உங்களுக்கு எந்த ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குமோ நீங்கள் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பிராண்டு தான் வாங்கணும்னு கிடையாது, எனி பிராண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டட் ஃபைண்டர் யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதோட பர்பஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வாலில் நீங்கள் ஹோல் போட போகிறீங்கன்னா, ஆணி அடிக்க போகிறீங்கன்னா, அந்த வாலை நீங்கள் டேமேஜ் பண்ணுறாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் வுட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதாவது அந்த வாலுக்கு பேக் சைடில் நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த வுட் இருக்குன்னா, இல்லாட்டி மெட்டல் இல்லைனா ஏசி ஒயர், அதாவது ஏசி ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டுக்குள்ளே இல்லைனா அவுட்லெட்டில் உங்களுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒயர்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகுதுன்றது நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டட் ஃபைண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு 9 வோல்டேஜ் பேட்டரி தேவைப்படும். பேட்டரி இதோட வரல, நான் தனியாக வாங்கினேன். மேபி சில ஸ்டட் ஃபைண்டரில் வரலாம், நீங்கள் அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் பார்த்துட்ருக்கீங்க வுட்டன் சிம்பிளோட உங்களுக்கு காட்டுது. 1/2 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு காட்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட டெப்த் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு அந்த மெட்டல் சிம்பிள் காட்டுது, ஏசி ஒயர் காட்டுது, எலக்ட்ரிக் ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம சுவிட்ச் போர்டிலலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும். நீங்கள் அதை பிரேக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டிவைஸில் சைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு பார்ஸ் அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும். அது கேலிப்ரேஷன் ரெடியாகிடுச்சு அர்த்தம். இப்போ நம்ம மெட்டல் ஸ்கேன் பண்ணுறோம், பார்ஸ் அப்பியர் ஆகுது. இப்போ பாருங்கள் பீப் சவுண்டு வருது பாருங்கள். தொடர்ந்து பீப் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு நிற்காம. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து பீப் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல அது வுட்டாக இருக்கலாம், மெட்டலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு பீப் சவுண்ட் உங்களுக்கு கண்டினியூஸாக தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னா, அந்த இடத்துல நீங்கள் ஹோல் போட ட்ரை பண்ணாதீங்க. தொடர்ந்து வீப் சவுண்ட் வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால், பென்சில் எடுத்து அந்த வி டைப்பில் இருக்கு இல்லையா, மிடில் சென்டரில் உங்களுக்கு அந்த வி டைப்பில் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹோல் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. அடுத்தது நம்ம முக்கியமாக மார்க் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணுற இடத்துல நம்ம ஹோல் போட்டக்கூடாது, அதுக்காக தான் மார்க் பண்ணுறோம். ஸோ எங்கே உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் வரலையோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம். இது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் சைடில் நீங்கள் திருப்புறதோ, ரொட்டேட் பண்ணுறதோ, ட்விஸ்ட் பண்ணுறதோ எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே பொசிஷனில் வச்சு சர்ஃபேஸில் நீங்கள் அப்படியே மூவ் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட்டோ, ரைட் டு லெஃப்ட்டோ நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டோட பேர் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க். 5 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி தராங்க. இந்த காஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும். மெயினாக ஏசி ஒயர் மோடு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண போகிறீங்க, அதை ஸ்கேன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் டெக்னீஷியன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ டெக்னீஷியன்ஸுக்கு இந்த டிவைஸ் இல்லைனா கூட அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு கூட சில நேரத்தில் தேவைப்படும். பட் பொதுவாக இந்த டெக்னிக்கலாக எதுவும் தெரியாதவங்கன்றபோது இந்த டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.